அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் கொள்கை பரப்பும் நாம் தமிழர் கூட்டமா, கொள்ளையடிக்கும் திராவிட கும்பலா என்ற நேரடி போட்டியிலே களம் காண்றோம். தாங்கள் இத்தனை ஆண்டு காலமாக இந்த தொகுதியிலே வென்று மக்களுக்கு அதை செய்தோம் இதை செய்தோம் என்று கூறி வாக்கு சேகரிக்க வக்கற்ற தெம்பற்ற திராணியற்ற திராவிட முன்னேற்ற கழகம் கையில் எடுப்பதுதான் அவதூறு. மக்கள் பணி எதுவும் செய்யாமல் எதிர்த்து நிற்கின்ற கட்சி தலைவரை அவதூறு பேசி அதன் மூலமாக அவருக்கு வாக்குகள் விழாமல் தோற்கடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நேத்து கோவை விமான நிலையத்தில் நாங்க உடன் இருந்ததால இதை பதிவு பண்றேன். கோவை விமான நிலையத்தில் தொடர்ச்சியாக செய்தியாளர் சந்திப்பு நடக்குது. அப்ப அண்ணன் கிளம்ப போகும்போது செய்தியாளர்கள் வராங்க. அவர்களுக்கு குறிப்பாக புதிய தலைமுறை பெண் செய்தியாளர் அவர்களிடம் மிகவும் கண்ணியமாக, தங்கச்சி அடுத்த கேள்வியை கேளுங்க, தங்கச்சி அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு கண்ணியத்துடன் தான் அண்ணன் அங்க பேசினாங்க. தொடர்ச்சியாக எல்லாரும் ஒரு குப்பையான கேள்வியை முன்வைத்த போது அனைவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு எரிச்சல், இரிட்டேஷன், அதிலே சொல்லப்பட்டதுதான் அது ஒரு பொய்யான தகவல், அதை மீண்டும் மீண்டும் கேட்கிறீர்களே என்ற அர்த்தத்தில் சொன்னதுதான் அவங்க கிடக்கிற அந்த பிக்காளி பைய அப்படின்னு சொன்னது. அதை இந்த திருட்டு கும்பல் வேறொரு வார்த்தையை போட்டு அதை பரப்பிக்கொண்டு உடனே பத்திரிகையாளர் சங்கத்திலிருந்து கண்டனம். பத்திரிகையாளர் சங்கங்கிற பேர் தான், அதுல இருக்கிறது பூரா திமுக ஊபிஸ் தான், 200 ரூபாய் வாங்குறவங்க தான். உடனடியாக எழுதுறாங்க, ஒரு பெண் பத்திரிகையாளர் என்று பாராமல் அசிங்கமாக ஆபாசமாக என்னென்னமோ வேணுங்கிறதெல்லாம் போட்டு எழுதுறாங்க. அசிங்கத்தையும் ஆபாசத்தையும் அருவருக்கத்தக்க பேச்சையும் பற்றி பேசுற அருகதை திமுகவிற்கு இருக்குதா? சட்டமன்றத்திலே திராவிட நாடு எங்க இருக்குன்னு அம்மையார் ஜெயலலிதா கேட்ட போது பாவாடை நாடாவை அவித்துப்பா திராவிட நாடு இருக்குன்னு சொன்ன கருணாநிதியை விடவா இங்க ஒருத்தங்க அவதூறம் அசிங்கமாகவும் பேசிவிட முடியும் பெண்களை? மதுரையில கலவரத்திலே கல்லடிப்பட்டு அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி நெற்றியிலே குருதி வழிந்த போது, ரத்தம் கொட்டிய போது அவர்களுக்கு மாதவிடாயாக இருக்கும், அதனால் குருதி வழிகிறது என்ற எச்சை பேச்சை கருணாநிதியை விட மோசமாக இந்த நாட்டிலே யாராவது அவதூறு அசிங்கத்தையும் பேச முடியுமா? இவர்கள் இன்னைக்கு எங்களை பார்த்து சொல்கிறார்கள், அசிங்கமா பேசுறீங்க, அவதூறா பேசுறீங்க அப்படின்னு ஒரு போலியான பிம்பத்தை அண்ணன் மீது கட்டமைக்க பார்க்கிறார்கள். இந்த நுணுக்கமான அரசியலை ஈரோடு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடிப்படை உறுப்பினர்ல இருந்து அமைச்சர் வரைக்கும் திமுகவில் அண்ணனை பற்றி தவறாக பேச சொல்லி அவர்கள் தலைமை சொல்லியிருக்கும் போல இருக்கு. நேத்து ஒரு அமைச்சர், பால்வளத்துறை அமைச்சர் சொல்றாரு, பெரியார் இல்லை என்றால் வாசலில் சாணி தெளித்த பெண்களும் கோலமிட்டுக் கொண்டிருந்த பெண்களும் இன்னைக்கு மேயராகி இருக்க முடியுமா என்று. 1886 புதுக்கோட்டை சமஸ்தானத்திலே ஒரு பெண் பிறக்கிறார். அவர் கல்வி பயின்று இன்டர்மீடியேட் என்னும் கல்வி பயிலும் போது ஆண்கள் மட்டுமே படிக்கக்கூடிய ஒரு பள்ளியிலே அவருக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. பின்பு அவர் அந்த மன்னர் அவர் சொல்றதுனால அவங்களை அந்த பள்ளியில சேர்த்துக்கிறாங்க. அந்த பெண் இன்டர்மீடியேட் முடிச்சு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், அங்க அதே ஆண்கள் மட்டுமே படித்துக் கொண்டிருந்த கல்லூரியில முதல் பெண் மருத்துவராக அங்க போய் படிக்கிறாங்க. அவர்களே தமிழகத்தில் முதல் சட்டமன்ற உறுப்பினர் பெண் உறுப்பினராகவும் மாறுறாங்க. அவர்களே மருத்துவமனையிலே உள்தங்கி வேலை செய்யும் ஒரு பெண் மருத்துவராக, முதல் பெண் மருத்துவராகவும் இருக்கிறாங்க. அப்போ இதையெல்லாம் எந்த ராமசாமியோ குப்புசாமியோ மாடசாமியோ செய்யவில்லை. அதை செய்தவர் அன்றைய மன்னர் பைரவ தொண்டைமான் என்னும் தமிழர். இங்க தமிழர்கள்
படிக்கல, நாங்க தான் படிக்க வச்சோம். இங்க தமிழர்கள் வேலை செய்யல, நாங்க தான் வேலை செய்ய வச்சோம். காலையில எந்திரிச்சு பல்லு விளக்க வச்சோம், குளிக்க வச்சோம். இது பூரா இங்க இருக்கிறவர் தான் செஞ்சாரு அப்படிங்கிறாங்க. அதை உடைப்போம். இன்னும் நீ அவதூறு பரப்பு, ஆல்ரெடி சுக்கு நூற உடைஞ்சு கிடக்க, அதையும் இனங்க ஒட்டச்சு நொறுக்குவோம். நாம் தமிழர் பிள்ளைகள் ஒவ்வொரு அவதூறா இருக்கிறாங்க. அண்ணன் ஈழத்துக்கு போகவே இல்லை, தலைவரை பார்க்கவே இல்லை, அந்த புகைப்படம் பொய் அப்படின்லாம் பேசினாங்க. இங்கே இருக்கிற நாம் தமிழர் பிள்ளைகள் சொல்றோம், அண்ணன் ஈழத்துக்கு போய் தலைவரை பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் இங்கே பயங்கரவாதி தீவிரவாதி என்று இருந்த தலைவரின் படத்தை ஒவ்வொரு வீதிகளிலும் ஒவ்வொரு சுவர்களிலும் ஒட்ட வைத்ததுக்காகவே எங்கள் உயிர் போகும் வரை நாம் தமிழர் கட்சியிலும் அண்ணன் செந்தமிழன் சீமான் பின்னாலும் இருப்போமே தவிர அவர் அங்க போகல பார்க்கலங்கிறதுக்காக நாங்க விலகி போற ஆட்கள் நாங்க இல்லை. அதனால மீண்டும் மீண்டும் இந்த அவதூறுகளுக்கு அஞ்சக்கூடியவர்கள் நாங்கள் இல்லை என்பதை இங்கே பதிவு செய்கிறேன். இந்த ஈரோடு கிழக்கிலே நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் அக்கா சீதாலட்சுமி எதிர்த்து போட்டியிடக்கூடியவர் மதிப்புமிகு திரு விஜயகாந்த் அவர்களால் சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கப்பட்டவர். அவரு விஜயகாந்துக்கே உண்மையா இல்ல, துரோகம் பண்ணிட்டு ஓடி வந்துட்டாரு. இங்க வாக்கு செலுத்துற மக்களுக்கு அவர் உண்மையா இருக்க போறாரு. சிந்திச்சு பாருங்கள். நடக்கவிருக்கின்ற இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியில் சார்பில் போட்டியிடும் அக்கா சீதாலட்சுமி அவர்களுக்கு வரிசை எண் 2 உங்கள் சின்னம் மைக் மைக் மைக், ஒளி வாங்கி ஒளி வாங்கி ஒளி வாங்கி மக்களின் பிரச்சனைகளை உள்வாங்கி அந்த சட்டமன்றத்திலே ஒழிக்கக்கூடிய ஒளி வாங்கி சின்னத்திலே உங்கள் வாக்குகளை செலுத்தி அக்கா சீதாலட்சுமிக்கு ஒரு வாய்ப்பளியுங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அடுத்ததாக மாணவர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் அபுபக்கர் அவர்கள்.